நான் அறைக்குள் நுழைந்தபோது அவள் கட்டிலில் சுருண்டு உட்கார்ந்திருந்தாள். அழுது அழுது அவளது கண்கள் சிவந்து போயிருந்தன. கண்ணீருடன் கலந்த மை அவளது வெண்மையான முகத்தில் பரவி அவளை இன்னும் அழகாக காட்டியது. ஆனால் அவளை பார்த்தால் ஒரு மணப்பெண் போல் இல்லை. அவளது முகம் பயத்தில் வெளிரி போயிருந்தது. அவளை பார்த்து எனக்கு சிரிப்பு வந்தது. ஆனால் நிலைமை சிரிக்கும்படியாக இல்லை. என் மனம் அழ வேண்டும் என்று நினைத்தது. என் தலையை சுவற்றில் முட்டிக்கொள்ள வேண்டும் போல இருந்தது. ஏனென்றால் இந்த பைத்தியக்கார பெண் செய்த காரியத்தால் என் வாழ்க்கை முற்றிலும் நாசமாகிவிட்டது. அவள் ஒரு பணக்கார பெண். அவளுக்கு ஒன்றுமாக போவதில்லை. ஆனால் என் போன்ற ஒரு ஏழையின் வாழ்க்கையை அவள் அழித்து விட்டாள். நான் கதவை உள்பக்கம் பூட்டினேன். அவள் திணறலுடன், என்ன செய்கிறாய்? நீ கதவை ஏன் பூட்டுகிறாய் என்றாள். என் கைகள் பூட்டை பூட்டுவதிலிருந்து சிறிது நேரம் நின்றது. அடுத்த நொடியே கதவை பூட்டிவிட்டு அவளை பார்த்து திரும்பினேன். என் கண்களில் கோபம் இருந்தது. இது என் அறை. இரவில் தூங்கும் முன் நான் எப்பொழுதும் கதவை பூட்டிவிட்டு தான் தூங்குவேன் என்றேன். என் குரலில் ஒரு திமிர் இருந்தது. ஒருவேளை நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்று நினைக்கின்றேன். இன்று நம்முடைய முதலிரவு, அதனால் கதவை பூட்டுவது அவசியம் என்றேன். இந்த வார்த்தைகளை கேட்டதும் ராதா அதிர்ச்சியில் நடுங்கி போனாள். அவள் விரலை நீட்டி, பார், என் பக்கம் வர வேண்டாம். நீ என் அருகில் வர முயற்சி செய்தால் உன்னை வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அளவிற்கு ஒரு பாடம் புகட்டுவேன் என்று எச்சரித்தாள். அவளது எச்சரிக்கையை கேட்டு என் கோபம் எல்லை மீறியது. ஒரு பக்கம் இந்த பைத்தியக்கார பெண் என்னை சிக்கலில் மாட்டிவிட்டாள். இப்பொழுது என்னை மிரட்டவும் செய்கின்றாள். அவளது விரலை என் கையில் பிடித்து திருகினேன். விரலை கீழே இறக்கு என்றேன். எனக்கு முன்னுடன் முதலிரவு கொண்டாட ஆசை இல்லை. இப்போது என் மேல் காட்டும் இந்த கோபத்தை உன் அப்பாவிடம் காட்டியிருந்தால் இன்று நீ என் மனைவியாக அல்ல, நீ காதலிக்கும் அந்த அயோக்கியன் சிவாஜியின் மனைவியாக இருந்திருப்பாய். ஏன் என் தலையில் வந்து விழுந்தாய்? நான் உன்னை காதலிக்கவும் இல்லையே என்றேன். அவள் மூக்கையும் கண்களையும் துடைத்து கொண்டே, நானும் உன்னை காதலிக்கவில்லை. ஆனால் அப்போது எனக்கு வேறு எதுவும் தோன்றவில்லை. அதனால் தான் உன்னை காதலிக்கின்றேன் என்று சொன்னேன். அப்படி சொல்லி இருக்கவில்லை என்றால் அப்பா எனக்கு அந்த பையனுடன் திருமணம் செய்து வைத்திருப்பார். சிவாஜி அங்கிருந்தால் நான் அவன் பெயரை சொல்லியிருப்பேன். ஆனால் சிவாஜி அங்கே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் பெயரை சொல்லியிருந்தால் அப்பாவுக்கு மேலும் கோபம் வந்திருக்கும். முதல் விஷயம், நான் அவரது எதிரியின் மகனை காதலித்தேன் என்று தெரிந்தால் அவர் அந்த நிமிடமே எனக்கு மரண தண்டனை அளித்திருப்பார். நான் அவரை மிரட்டினாலும் அவருக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தி இருக்காது. மாறாக அவர் மகிழ்ச்சியுடன், நல்லது, நீ உன்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கொள், ஏனெனில் நீ எனது எதிரியின் மகனை காதலித்து எனக்கு ஒரு பெரிய அடியை கொடுத்திருக்கின்றாய் என்று சொல்லியிருப்பார் என்றாள். அவள் பேச பேச என் கோபம் தணிந்து சாதாரண நிலைக்கு திரும்பினேன். கவலையுடன் ராதா என்னை பார்த்து, சுரேஷ், இனி என்ன நடக்கும் என்று எனக்கு புரியவில்லை என்றாள். அவள் முகத்தில் இருந்த அப்பாவித்தனமும் பெரிய கண்களில் இருந்த பயத்தையும் பார்த்து என்னால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. நான் அவளை மேலும் சீண்டும் நோக்கத்துடன், இதில் புரிந்து கொள்ள என்ன இருக்கிறது? இந்த உலகத்தில் வழக்கம் என்னவோ அதுதான் நடக்கும். திருமணம் நடந்திருக்கிறது, இப்பொழுது முதலிரவு என்று நான் பேசி முடிப்பதற்குள் அவள் என்னை தள்ளிவிட்டாள். அவள், உனக்கு வெட்கமாக இல்லையா? நான் உன் நண்பனின் காதலி. என்னிடம் இப்படி பேச உன்னால் எப்படி முடிகிறது என்றாள். நானும் அவளிடம், இப்போது நீ என் மனைவி. இதை ஏன் இவ்வளவு சீக்கிரம் மறந்து விடுகிறாய்? சில மணி நேரங்களுக்கு முன்புதான் நீ நெருப்பை சாட்சியாக வைத்து திருமணம் செய்து கொண்டோம். உன் நெற்றியில் நான் தான் குங்குமம் வைத்தேன். நீ கழுத்தில் அணிந்திருக்கும் தாலி நான் கட்டியது. அதனால் முதலிரவும் என்னுடன் தான் நடக்கும் என்றேன். அவளது கண்களில் மீண்டும் கண்ணீர் மின்னியது. சுரேஷ், பிளீஸ், ஏன் என்னை கேலி செய்கிறாய்? நான் எந்த நிலையில் இருக்கின்றேன் என்று உனக்கு தெரியும். எனக்கு உதவி செய்வதற்கு பதிலாக என்னை பயமுறுத்துகிறாய் என்றாள். உண்மைதான். ராதாவின் நிலைமை மோசமாக இருந்தாலும் என் நிலைமை அவளை விட மோசமாக இருந்தது. அவள் பணக்கார பெண். அவளுக்கு இந்த நிலைமையிலிருந்து வெளியே வருவது எளிது. ஆனால் எனக்கு என்ன ஆனது என்பது எனக்கு புரியவில்லை. நானும், பார் ராதா, நடந்தது சரியானது அல்ல. ஆனால் இது உன்னால் நடந்தது என்பதை மறந்து விடாதே. நான் உன்னை காதலிக்கின்றேன் என்று சொல்லி இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அதற்கு பதிலாக நீ சிவாஜியை காதலிப்பதாக உண்மையை சொல்லி இருக்கலாமே என்றேன். அவளும், ஆம், நான் அப்படி செய்யாமல் இருந்திருந்தால் உன் வாழ்க்கை காப்பாற்றப்பட்டிருக்கும். ஆனால் அப்பா என்னை கொன்றிருப்பார். இப்பொழுது நான் உன் அறையில் உயிரோடு இருக்கின்றேன். இல்லை என்றால் எனக்கு என்ன ஆகியிருக்கும் என்று உனக்கே தெரியும் என்றாள். அவள் பையிலிருந்து மொபைலை எடுத்து சிவாஜிக்கு அழைக்க ஆரம்பித்தாள். ஆனால் சிவாஜியின் போன் இன்னும் அணைத்துதான் இருந்தது. அவள் கோபத்தில் மொபைலை கட்டிலில் வீசினாள். நான், பாராதா, எனக்கு தோன்றவில்லை சிவாஜியின் போன் இப்பொழுதும் ஆன் ஆகும் என்று.
8 மணி நேரமாக அவனது போன் அணைத்துதான் இருக்கிறது. அவன் போன் ஆனானதும் உன் மிஸ்டு காலை பார்த்துவிட்டு அவனாகவே உன்னை அழைப்பான். இப்பொழுது நீ உன் உடையை மாற்றிவிட்டு நிம்மதியாக தூங்கு என்றேன். இதை கூறிவிட்டு நானும் என்னுடைய உடையை மாற்றிக்கொள்ள ஓய்வறைக்கு சென்றேன். குளித்துவிட்டு தளர்வான உடைகளை அணிந்து வெளியே வந்து தரையில் ஒரு போர்வையை விரித்து படுத்துக்கொண்டேன். நீ இங்கே தரையில் தூங்குவாயா என்று கேட்டாள். நானும் ஆமாம், ஏன் கட்டிலில் உன்னுடன் தூங்கவா என்று கேட்டேன். என் கண்களில் மீண்டும் குறும்பு மின்னியது. எனக்குள் எவ்வளவு பதற்றம் இருந்தாலும் அந்த பெண்ணை பார்த்தவுடன் அவளை சீண்ட வேண்டும் போல இருந்தது. என் வார்த்தைகளை கேட்டு அவள் பதற்றமடைந்தாள். இல்லை, என் கருத்து நீ தரையில் எப்படி தூங்க முடியும் என்றாள். நானும் தூங்கிவிடுவேன். நாங்கள் ஏழை மக்கள், எங்கும் உறக்கம் வரும். உனக்கு மென்மையான படுக்கை இல்லாமல் உறக்கம் வராது. ஆனால் எங்கள் வீட்டில் மிகவும் மென்மையான படுக்கை இல்லை. நீ இதை கொண்டுதான் சமாளிக்க வேண்டும் என்றேன். சிறிது நேரத்திற்கு பிறகு அவளும் குளித்துவிட்டு ஒரு தளர்வான உடையில் வெளியே வந்து கட்டிலில் படுத்து கொண்டாள். எனக்கும் ராதாவுக்கும் நடந்தது நாங்கள் எதிர்பார்க்காதது. இப்படி நடக்கும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. ராதா சிவாஜியை காதலித்தாள். நான் அந்த இருவருக்கும் சாட்சியாக இருந்தேன். இவர்கள் இருவரும் சிறு வயதிலிருந்து ஒருவரை காதலித்தார்கள். நான் தரையில் படுத்திருந்தேன். ஆனால் உறக்கம் வரவில்லை. நடந்த விஷயங்கள் அனைத்தும் என் மனதில் ஒரு திரைப்படம் போல ஓடின. ராதா மற்றும் சிவாஜியின் அப்பாவும் நெருங்கிய நண்பர்கள். அவர்களது நட்பு அவ்வளவு ஆழமானது. இருவரும் கிராமத்திலிருந்து ஒன்றாக நகரத்திற்கு படிக்க வந்தனர். ராதாவின் அப்பா ஒரு பணக்கார பண்ணையார் குடும்பத்தைச் சேர்ந்தவர். சிவாஜியின் அப்பா ஒரு சிறிய விவசாயியின் மகன். இருவரும் படிப்பிற்கு பிறகு நகரத்திலேயே தொழில் தொடங்க முடிவு செய்தனர். ஏனெனில் கிராம வாழ்க்கை அவர்களுக்கு பிடிக்கவில்லை. தொழில் தொடங்க ராதாவின் அப்பாவிடம் பணத்திற்கு பஞ்சமில்லை. ஆனால் சிவாஜியின் அப்பாவிடம் முதலீடு செய்ய பணம் இல்லை. அவர் ஒரு சிறிய வேலை செய்து தன் சகோதரியின் திருமண கனவுகளை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் ராதாவின் அப்பா, நாம் இருவரும் சேர்ந்து தொழில் செய்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று விளக்கினார். இருவரும் பங்குதாரர்களாக தொழில் செய்ய முடிவு செய்தனர். ராதாவின் அப்பா பணத்தை போடுவார். சிவாஜியின் அப்பா தனது நேரத்தையும் உழைப்பையும் கொடுப்பார். சிவாஜியின் அப்பாவுக்கு இந்த யோசனை பிடித்தது. ஏனெனில் அவர் ராதாவின் அப்பாவை விட புத்திசாலி. ராதாவின் அப்பா பணத்தை போட்டுக்கொண்டே இருந்தார். சிவாஜி அப்பா தனது மூளையையும் நேரத்தையும் தொழில் வளர்ச்சிக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். சிவாஜியின் அப்பாவின் புத்திசாலித்தனத்தால் தொழில் நாளுக்கு நாள் பிரகாசிக்க ஆரம்பித்தது. இருவரும் திருமணம் செய்து கொண்டு நகரத்திலேயே குடியேறினர். சிறுவயதிலிருந்தே இரு குடும்பங்களும் நன்றாக பழகி வந்ததால் இரு குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகளும் நல்ல நண்பர்களாக இருந்தனர். நான் ராதா வீட்டில் வேலை செய்யும் தோட்டக்காரனின் மகன். ஆனால் ராதாவும் சிவாஜியும் என்னிடம் எந்த பாகுபாடும் காட்டவில்லை. சிறுவயதிலிருந்தே என்னுடன் விளையாடுவார்கள். என் மீது பாசத்துடன் இருப்பார்கள். இருவரும் என்னிடம் அவ்வளவு அன்புடன் இருந்தார்கள். அவர்கள் எந்த பள்ளியில் சேர்ந்தார்களோ பெற்றோர்களிடம் வற்புறுத்தி என்னையும் அதே பள்ளியில் சேர்த்தனர். ஒரு முறை ராதாவின் அப்பா தொழிலில் பணம் போட்ட பிறகு அவர் அதன் மீது கவனம் செலுத்துவதை நிறுத்தி கொண்டார். சிவாஜியின் அப்பா தொழிலை கவனித்துக் கொள்வார் என்று அவருக்கு தெரியும். ராதாவின் அப்பா கவனம் செலுத்துவதை நிறுத்தியதும் சிவாஜியின் அப்பா மனதை வேறு விதமாக மாற்றிக்கொண்டார். ஒரு நாள் இரவோடு இரவாக அவர் முழு தொழிலையும் தன் பெயருக்கு மாற்றிக்கொண்டார். இந்த செய்தி ராதாவின் அப்பாவுக்கு தெரிந்ததும் அவர் கோபமடைந்தார். சிவாஜியின் அப்பா, நீங்கள் தொழிலில் போட்ட பணத்தை இரட்டிப்பாக எடுத்துக்கொண்டு இந்த தொழிலை விட்டு விலகுங்கள். ஏனென்றால் இந்த தொழில் என் உழைப்பால் உருவானது என்று தெளிவாக கூறிவிட்டார். இங்கிருந்துதான் அந்த இரண்டு நண்பர்களுக்கும் இடையே ஆழமான பகை தொடங்கியது. அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பார்க்க விரும்பவில்லை. ஒருவருக்கு ஒருவர் எதிரிகளாகிவிட்டனர். ஆனால் இங்கே ராதாவும் சிவாஜியும் ஒருவருக்கொருவர் காதலிக்க ஆரம்பித்தனர். தங்கள் பெற்றோரின் பகை அவர்களுக்கு தெரியும். சில நேரங்களில் இருவரும் நம்மால் இணைய முடியுமா என்று பயப்படுவார்கள். இடையில் நான் தான் அவர்களுக்கு பயப்பட தேவையில்லை. பெற்றோருக்கு தங்கள் குழந்தைகள் முக்கியம். ஒருவேளை உங்கள் காரணமாக அந்த இரண்டு நண்பர்களின் பகையும் முடிவுக்கு வரலாம் என்று புரிய வைத்தேன். ஆனால் இரு பெற்றோர்களுக்கும் இடையே பகை குறையவில்லை, மேலும் மேலும் அதிகரித்தது. ஒரு நாள் ராதா அழுது கொண்டே சிவாஜியிடம், அப்பா எனக்கு ஒரு தொழிலதிபரின் மகனுடன் திருமணம் செய்து வைக்கப் போகின்றார். அப்படி செய்வதன் மூலம் அவர் தன் தொழிலை மேம்படுத்த விரும்புகிறார் என்று கூறினார். சிவாஜி அப்பா தொழிலை தன் பெயருக்கு மாற்றிய பிறகு ராதாவின் அப்பா ஒரு புதிய தொழிலை தொடங்கினார். அது ஒரு புதிய தொழில் என்பதால் அதை மேம்படுத்த அவருக்கு ஒரு ஆதரவு தேவைப்பட்டது. அதனால்தான் தன் ஒரே மகளான ராதாவின் திருமணத்தை புதிதாக சேர்ந்த தன் தொழில் நண்பரின் மகனுடன் செய்து வைக்க அவர் திட்டமிட்டிருந்தார்.
இதன் மூலம் தன் தொழிலை இன்னும் வலுப்படுத்திக் கொள்ள அவர் நினைத்தார். இதை அறிந்து சிவாஜியும் கலங்கி போனான். ராதாவின் கண்ணீரும் நின்றபாடில்லை. பிறகு இருவரும் ஒரு முடிவுக்கு வந்தனர். யாருக்கும் தெரியாமல் ஒரு கோவிலில் திருமணம் செய்து கொள்வது. பின்னர் பெற்றோர்களுக்கு தெரிய வரும் பொழுது அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்று நம்பினர். இந்த திட்டத்தில் என்னையையும் சேர்த்து கொண்டனர். திருமண ஏற்பாடுகளையும் பண்டிதர்களையும் வரவழைக்கும் பொறுப்பு என்னிடம் இடப்பட்டது. எனக்கும் வேறு வழி இல்லை, சம்மதிக்க வேண்டியதாயிற்று. இருவரும் இரவு 11 மணிக்கு வீட்டிலிருந்து கிளம்புவதாக திட்டம். நான் நகரத்திற்கு வெளியே இருந்த ஒரு கோவிலில் திருமண ஏற்பாடுகளை செய்திருந்தேன். முதலில் ராதா அங்கு வந்தாள். மிகவும் சாதாரண உடையில் இருந்த அவளை கோவிலின் பின்னே இருந்த ஒரு சிறிய அறைக்கு அனுப்பி வைத்தேன். அங்கே சிவாஜி ஒரு விலை உயர்ந்த திருமண உடைகளையும் சில நகைகளையும் வைத்திருந்தான். அவர்கள் திருமணம் மட்டுமல்ல, முதலிரவு கொண்டாட வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தனர். தங்கள் எதிர்கால பாதையை தெளிவாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு ராதா தயாராகி வெளியே வந்தாள். ஆனால் சிவாஜி இன்னும் வரவில்லை. நான் அவனுக்காக காத்திருந்தேன். ராதாவும் மிகவும் கவலையில் இருந்தாள். பலமுறை அவள் சிவாஜியை அழைத்தாள். ஆனால் அவனது போன் அணைத்தே இருந்தது. எங்கள் இருவருக்கும் பதட்டம் அதிகரித்தது. இப்பொழுது நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு சம்பவமும் நடந்தது. ராதாவின் அப்பா சில போலீஸ்காரர்களுடன் கோவிலுக்குள் நுழைந்தார். வந்தவுடனேயே ராதாவின் கன்னத்தில் அறைகள் விழுந்தன. அவள் தடுமாறி விழுந்தபோது நான் அவளை தாங்கி பிடித்தேன். அடுத்த நொடியே ராதாவின் அப்பா என் கன்னத்திலும் அறைந்தார். நாயே, உனக்கு என்ன துணிச்சல் இருந்தால் என் மகளை திருமணம் செய்ய கனவு காண்கிறாய்? அவளை திருமணம் செய்து என் மரியாதையை அளிக்க நினைக்கின்றாயா? வேலைக்காரனாக இருந்து முதலாளியின் மகள் மீது ஆசைப்பட உனக்கு என்ன துணிச்சல் என்று கத்தினார். பிறகு அவர் ராதாவை பார்த்து, ராதா, நீ மிக பெரும் தவறு செய்து விட்டாய். தொடங்கியது நீயாக இருந்தாலும் அதை நான் தான் முடித்து வைப்பேன் என்று கோபமாக கத்திக்கொண்டிருந்தார். உடனே அவர் ஒருவருக்கு போன் செய்து எவ்வளவு நேரத்தில் வருவீர்கள் என்று கேட்டார். மறுமுனையில் என்ன சொன்னார்களோ தெரியவில்லை. அவர் சரி என்று சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்து விட்டார். சில நிமிடங்களுக்கு பிறகு ஒருவன் கோவிலுக்குள் நுழைந்தான். அவனை பார்த்ததும் ராதாவின் உயிர் போய்விட்டது. ஏனென்றால் அவன் வேறு யாரும் அல்ல, ராதாவின் அப்பா யாருடன் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க நினைத்தாரோ அவன்தான். ராதாவின் அப்பா, திருமணம் நிச்சயம் நடக்கும், ஆனால் நான் சொல்லும் பையனுடன் தான் நடக்கும், இந்த வேலைக்காரனின் மகனுடன் அல்ல என்றார். ராதாவின் அப்பாவுக்கு தவறாக புரிந்தது. அவரது சந்தேகத்தை தெளிவுபடுத்த நான் முன் வந்தேன். அங்கிள், நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். ராதாவுக்கும் எனக்கும் திருமணம் என்று நான் சொல்வதற்குள் ராதா என் கையை பிடித்து என்னை நிறுத்தினாள். முன்வந்த அவள், அப்பா, நான் செத்து விடுவேன், ஆனால் நீங்கள் சொல்லும் பையனை திருமணம் செய்ய மாட்டேன். நான் சுரேஷை காதலிக்கின்றேன். அவனைத்தான் திருமணம் செய்து கொள்வேன். அப்படி அவனை திருமணம் செய்யவில்லை என்றால் நான் என் உயிரை மாய்த்து கொள்வேன் என்றாள். அவள் ஏன் இப்படி சொன்னாள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவள் சிவாஜியின் பெயரை கூறியிருக்க வேண்டும். ஆனால் என் பெயரை ஏன் கூறினாள்? அடுத்த நொடியே அவள் அருகில் நின்ற போலீஸ்காரரிடம் இருந்த துப்பாக்கியை எடுத்து தன் தலையில் வைத்து கொண்டாள். அப்பா, இன்று என் திருமணம் சுரேஷுடன் நடக்கவில்லை என்றால் நான் என் உயிரை மாய்த்து கொள்வேன் என்றாள். அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் பதறிப்போனோம். தன் மகளின் இந்த செயலால் ராதாவின் அப்பா கோபமடைந்தார். ராதா அவரது ஒரே மகள். அவள் இப்படி இறப்பதை பார்த்து கொண்டிருக்க அவரால் முடியவில்லை. அங்கிருந்த போலீசார் அவரை சமாதானப்படுத்தி வைத்தனர். வேறு வழியில்லாமல் ராதாவின் அப்பா திருமணத்திற்கு சம்மதித்தார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ராதா ஏன் இப்படி செய்கிறாள் என்று எனக்கு புரியவில்லை. அடுத்த நொடியே எனக்கும் ராதாவுக்கும் திருமணம் நடந்து கொண்டிருந்தது. நான் அவளை கோபமாக முறைத்து கொண்டிருந்தேன். நான் ஏதாவது சொல்ல முயற்சித்தேன். ஆனால் அவள் கண்களால் என்னை அமைதியாக இருக்கச் சொன்னாள். நான் அவளது நெற்றியில் குங்குமம் வைப்பதற்காக அருகில் சென்றபோது அவள் மெதுவாக என் காதில், சுரேஷ், உங்கள் வேலையை செய்யுங்கள், நான் எல்லாவற்றையும் யோசித்து விட்டேன் என்றாள். நான் தாலி கட்டும்போது கூட நான் அவளுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தேன். ஆனால் அவள் என்னவோ மனதில் நினைத்து கொண்டிருந்தாள். இருள் சூழ்ந்த இரவு. சிவாஜி இன்னும் வரவில்லை. ஒருவேளை வந்து இந்த காட்சியை பார்த்துவிட்டு திரும்பி போயிருக்கலாம். எனக்கு சொல்ல தெரியவில்லை. ராதாவுக்கும் எனக்கும் திருமணம் முடிந்து விட்டது. ராதாவின் அப்பா மிகுந்த கோபத்தில் இருந்தார். ராதா அவரிடம் ஆசீர்வாதம் வாங்க சென்றபோது அவர் ஆசீர்வாதம் கூட செய்யவில்லை. கோபமாக தன் ஆட்களுடன் கோவிலை விட்டு வெளியேறினார். எனக்கு வேறு வழியில்லை. ராதாவை என் வீட்டிற்கு அழைத்து வந்தேன். என் பெற்றோரும் கவலை அடைந்தனர். சுரேஷ், என்ன செய்தாய்? முதலாளிதான் நமக்கு உதவியாக இருந்தார். அதனால்தான் நமக்கு உணவுக்கு வழி இருந்தது.
நீ அவரது மகளை காதலித்து விட்டாய். இப்பொழுது முதலாளி என்னை வேலையிலிருந்து நீக்கி விடுவார். உன் படிப்பும் இன்னும் முடியவில்லை. இப்பொழுது என்ன செய்வாய் என்றனர். என் அப்பாவிற்கு அவரது வேலையை பற்றி கவலை இருந்தது. என் வாழ்க்கையோ முழுவதும் நாசமாகிக் கொண்டிருந்தது. நான் ராதாவை நேசிக்கவில்லை. ராதாவும் என்னை காதலிக்கவும் இல்லை. அப்படி இருக்கையில் அவள் வேறொருவரை காதலிக்கின்றார் என்று தெரிந்தும் நான் அவளுடன் எப்படி என் வாழ்க்கையை வாழ முடியும்? நான் ராதாவின் கையை பிடித்து அவளை அறைக்குள் விட்டுவிட்டு நான் வெளியே வந்தேன். சிவாஜிக்கு என்ன ஆனது என்று நான் தெரிந்து கொள்ள விரும்பினேன். அவன் எங்கோ காணாமல் போனான். அவனை கண்டுபிடிக்க நான் எல்லா வகையிலும் முயற்சி செய்தேன். ஆனால் அவன் எங்கும் இல்லை. சோர்வடைந்து நான் வீட்டிற்கு திரும்பி வந்தேன். கட்டிலில் படுத்து கொண்டிருந்த ராதாவை பார்த்தேன். அவள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தாளா அல்லது உறங்குவதைப் போல நடித்தாளா என்று எனக்கு தெரியவில்லை. இனி என்ன நடக்கப் போகிறது என்றும் புரியவில்லை. நான் தூங்கி சிறிது நேரத்திற்கு பிறகு என் காலில் ஏதோ ஊறுவது போல் உணர்ந்தேன். நான் ஒரு அதிர்ச்சியுடன் எழுந்து உட்கார்ந்தேன். ஏதோ ஒன்று ஊர்ந்து என் கால் மேலே வந்து கொண்டிருந்தது. நான் அருகில் இருந்த என் மொபைலை எடுத்து அதன் டார்ச் லைட்டை ஆன் செய்தேன். பார்த்தபோது என் காலில் ஒரு பெரிய கரப்பான் பூச்சி ஊர்ந்து கொண்டிருந்தது. நான் பயந்து என் காலை உதறினேன். மீண்டும் தரையில் படுக்க எனக்கு தைரியம் இல்லை. கரப்பான் பூச்சி என் காதுக்குள் சென்று விட்டால் நிலைமை மோசமாகிவிடும் என்று பயந்தேன். நான் என் தலகணையும் போர்வையையும் எடுத்து ராதாவின் அருகில் படுத்துக்கொண்டேன். எனக்கும் அவளுக்கும் இடையில் தலையணைகளால் ஒரு தடுப்பு சுவரையும் உருவாக்கினேன். இந்த ராதா என்னை என்ன பிரச்சனையில் சிக்க வைத்து விட்டாள் என்று நினைத்து கொண்டே தூங்கி போனேன். காலை நேரத்தில் ஏதோ ஒரு மென்மையான உணர்வில் என் தூக்கம் கலைந்தது. நான் கண்களை திறந்து பார்த்தேன். ராதா என் மிக அருகில் இருந்தாள். என் ஒரு கை அவளது மேல் இருந்தது. என் கால்கள் அவளது கால்களின் மீது இருந்தன. இந்த நிலைமையை பார்த்து நான் பயந்து போனேன். உடனே என் கைகளையும் கால்களையும் எடுத்தேன். நான் ராதாவை எழுப்பி என் அருகில் உனக்கு எப்படி தைரியம் வந்தது என்றேன். அவளும் திடுக்கிட்டு எழுந்து, முட்டாள், நான் உன் அருகில் வரவில்லை. நீதான் என் அருகில் வந்தாய். நீ கீழே தரையில் தானே படுத்திருந்தாய். பிறகு எப்படி கட்டிலுக்கு வந்தாய் என்றாள். நான் அவமானத்தால் தலை குனிந்தேன். கீழே கரப்பான் பூச்சி இருந்ததால் நான் மேலே வந்து கட்டிலில் படுத்துக்கொண்டேன். கட்டிலில் இடம் கம்மியாக இருந்ததால் எனக்கும் உனக்கும் இடையில் தலையணையை வைத்து படுத்தேன். ஆனால் எப்போது அந்த தலையணை விலகியது என்று தெரியவில்லை. நாம் இருவரும் இவ்வளவு நெருக்கமாக வந்துவிட்டோம் என்றேன். நான் குளிப்பதற்காக குளியல் அறைக்கு சென்றேன். அப்போது கதவை தட்டும் சத்தம் கேட்டது. கதவை திறந்ததும் எதிரே சிவாஜி நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்து நானும் ராதாவும் அதிர்ச்சி அடைந்தோம். ராதா எழுந்து அவனது மார்பில் குத்த ஆரம்பித்தாள். அழுது கொண்டே, சிவாஜி, நீ எங்கே போயிருந்தாய்? பார், உன் முட்டாள்தனத்தால் என்று நான் என்ன சிக்கலில் மாட்டிக்கொண்டேன் என்றாள். அவனும் கலங்கி போயிருந்தான். முட்டாளே, இதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? நீ இந்த சோம்பேறியின் மனைவியாக அவனது அறைக்கு வந்திருக்கின்றாய். இவன் உன்னிடம் தவறாக ஏதும் நடந்து கொண்டானா? உன்னை தொட்டானா என்று ராதாவை உற்று பார்த்து கொண்டே கேட்டான். அவன் பேச்சை கேட்டு நான் கோபத்தால் சிவந்து போனேன். அவன் பேசியது எனக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்தியது. அவனது முகத்தில் ஒரு குத்து விட்டேன். நான் உங்கள் இருவரின் விவாகரத்தில் மாட்டிக்கொண்டேன். அதோடு நீ என்மேல் சந்தேகப்படுகிறாயா? நன்றாக பார்த்துக்கொள் உன் காதலியே. நான் அவளை ஒரு விரலால் கூட தொடவில்லை என்றேன். அடுத்த நொடியே சிவாஜி என்னை கட்டிப்பிடித்தான். தேங்க் காட், நீங்கள் இருவரும் கணவன் மனைவி உறவை ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்று நினைத்தேன் என்றான். பிறகு அவன் ராதாவை திரும்பி பார்த்து, ராதா, நீ நலமாக இருக்கின்றாயா என்று கேட்டான். பிறகு ராதாவின் காதருகே அவனது வாயை கொண்டு சென்று, ராதா, என்னிடம் உண்மையை சொல். எனக்கு இந்த அயோக்கியன் மீது நம்பிக்கை இல்லை. அவன் இரவில் உன்னை கேலி செய்யவில்லையா? உன் அருகில் வர முயற்சி செய்யவில்லையா என்று கேட்டான். ராதா, சிவாஜி, என்ன பேசுகிறாய்? உனக்கு உன் நண்பன் மீது நம்பிக்கை இல்லையா? என் மீதும் நம்பிக்கை இல்லையா என்றாள். நாங்கள் மூவரும் அறைக்குள் உட்கார்ந்திருந்தோம். சிவாஜி இரவு நடந்ததை எங்களிடம் கூறினார். இரவு என் அப்பா என்னை ஒரு முக்கியமான வேலைக்காக நகரத்திற்கு வெளியே அனுப்பி வைத்தார். நான் சரியான நேரத்தில் வர முயற்சி செய்தேன். ஆனால் எவ்வளவு முயற்சி செய்தும் சரியான நேரத்தில் வர முடியவில்லை. நான் உனக்கு போன் செய்து சொல்லலாம் என்று நினைத்து என் பையில் இருந்த போனை எடுத்தபோது அது நழுவி கீழே விழுந்தது. அதிலிருந்து அது வேலை செய்யவில்லை. எப்படியோ நான் கோவிலுக்கு வந்தேன். ஆனால் அதற்குள் எல்லாம் முடிந்து விட்டது. நீ இந்த அயோக்கியனை திருமணம் செய்து விட்டாய். அங்கிருந்த என் ஆட்கள் எல்லாவற்றையும் என்னிடம் சொன்னார்கள். நீ இப்பொழுது இவனது மனைவியாக இருப்பதால் நான் அங்கிருந்து திரும்பி வந்தேன். நான் காலையில் இந்த விஷயங்களை கையாளலாம் என்று நினைத்தேன் என்றான். மூவரும் என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தோம். பிறகு நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம். சில மாதங்களுக்கு நாங்கள் கணவன் மனைவி போல நடிப்பது. பின்னர் நான் ராதாவை விவாகரத்து செய்து விடுவது. அதன் பிறகு ராதாவும் சிவாஜியும் திருமணம் செய்து கொள்வது. ஏனெனில் எங்கள் 3 பேரின் பல்கலைக்கழக இறுதித் தேர்வு முடியவிருந்தது. இன்னும் சில நாட்களில் எங்கள் தேர்வுகள் இருந்தன.
எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நாங்கள் தெருவுக்கு தயாராக ஆரம்பித்தோம். ராதா என்னுடன் கல்லூரிக்கு வந்தாள். என்னுடன் தான் திரும்பி வந்தாள். ஆனால் அவள் கல்லூரியில் இருக்கும்போது தேர்வு முடிந்த பிறகு சிவாஜியுடன் இருப்பாள். அவள் முன்னரும் சிவாஜியுடன் தான் நேரத்தை செலவிடுவாள். ஆனால் இப்பொழுது ஏன் தெரியவில்லை, அவள் சிவாஜியுடன் செல்லும் பொழுது என் மனம் அமைதியற்று இருந்தது. சிவாஜியுடன் அவள் செல்லாமல் இருக்க வேண்டும் என்று என் மனம் விரும்பியது. ஆனால் அவளை தடுக்க என்னால் முடியவில்லை. என் மனதை நான் சமாதானப்படுத்திக் கொண்டேன். எங்கள் தேர்வுகள் முடிந்ததும் நான் வேலை தேட ஆரம்பித்தேன். சில மாதங்களுக்கு ராதாவை என்னுடன் வைத்திருக்க வேண்டும். ராதா பெரிய இடத்து பெண். என் சிறிய அறை வீட்டில் அவளுக்கு சமாளிப்பது மிகவும் கடினமாக இருந்தது. அவளுக்கு சிரமங்கள் இருந்தன. ஆனால் அவள் பொறுமையுடன் அனைத்தையும் எதிர்கொண்டாள். என்னிடம் எந்த குறையும் சொல்லவில்லை. என் அனுமதியின்றி எதுவும் நடக்கவும் இல்லை. நான் அவளது பொறுப்பை எடுத்துக்கொண்டேன் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். நான் மெதுவாக என் வீட்டில் சில மாற்றங்களை ஆரம்பித்தேன். நான் தூங்குவதற்காக ஒரு சோபாவை வாங்கினேன். அதனால் எனக்கு படுப்பதில் எந்த சிரமமும் இருக்காது. கீழே இருந்த தரைகள் உடைந்திருந்தன. கரப்பான் பூச்சிகள் எறும்புகளால் எனக்கு பயம் இருந்தது. நான் இப்பொழுது சோபாவில் தூங்க ஆரம்பித்தேன். ராதா கட்டிலில் தூங்கினாள். ராதாவின் பெற்றோர்கள் தங்கள் ஒரே மகளுடன் எத்தனை நாட்கள் கோபமாக இருப்பார்கள். ஒரு நாள் அவளது அம்மாவும் அப்பாவும் அவளை பார்க்க வந்தனர். என் வீட்டின் நிலைமையை கண்டதும் அவர்களின் மனம் உருகியது. அவர்கள் ராதாவை மன்னித்து விட்டனர். அதோடு எனக்கு ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலையும் வாங்கி கொடுத்தனர். ராதாவின் பெயரில் ஒரு பிளாட்டையும் வாங்கி கொடுத்தனர். அங்கு நாங்கள் இருவரும் சென்று குடியேறும்படி கூறினர். நான் அந்த பிளாட்டை வாங்க மறுத்துவிட்டேன். ஆனால் ராதா எனக்கு புரிய வைத்தாள். நானும் சம்மதித்தேன். ஆனால் அந்த பிளாட்டில் எனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஏனெனில் அவள் என் மனைவி என்று பெயரளவில் மட்டுமே இருந்தாள். அதனால் அந்த பிளாட்டிற்கு செல்ல நான் மறுத்துவிட்டேன். ராதாவும் அதை பற்றி பேசவில்லை. ராதாவின் அப்பா என் அப்பாவிற்கு வேலை வாங்கி கொடுத்தார். அதனால் எங்கள் வீட்டின் நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக சரியானது. ராதா இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வீட்டிற்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டாள். என்னிடம் அதிகம் பேச ஆரம்பித்தாள். ஒரு நாள் என் அம்மாவும் அப்பாவும் ஒரு திருமணத்திற்கு சென்றிருந்தனர். நானும் ராதாவும் வீட்டில் தனியாக இருந்தோம். இரவு நேரம் இருளாகிவிட்டது. அப்பொழுது திடீரென மின்சாரம் தடைப்பட்டது. நான் ராதாவிடம் சமையலறைக்கு சென்று தீப்பெட்டியையும் மெழுகுவர்த்தியையும் எடுத்து வருகிறேன் என்றேன். அப்பொழுது சமையலறையில் பாத்திரங்கள் விழும் சத்தம் கேட்டது. பயந்து போன ராதா என் அருகில் வந்து என் கையை பிடித்தாள். நான் அவளை சமாதானப்படுத்த முயற்சி செய்தேன். ஆனால் இரண்டாவது முறையாக சத்தம் கேட்டதும் அவள் பயந்து என் நெஞ்சோடு ஒட்டி கொண்டாள். ராதா இவ்வளவு அருகில் இருந்ததால் என் இதய துடிப்பு வேகமாக இருந்தது. நான் அவளிடம், ராதா பயப்படாதே, சமையலறையில் எலிகள் இருக்கும் என்றேன். ஆனால் ராதா மிகவும் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தாள். என்னை விடுவதற்கும் அவள் தயாராக இல்லை. நான் ஒரு இளைஞன். என் நெஞ்சோடு ஒட்டி கொண்டிருந்த அந்த அழகான பெண் என் மனைவி. என் மனதில் உணர்வுகள் பொங்க ஆரம்பித்தன. திடீரென என் கைகள் அவளது இடுப்பை சுற்றின. நான் அவளை என் கைகளில் அணைத்துக் கொண்டேன். ராதா ஒன்றுமில்லை, எலிகள் தான் இருக்கும் என்றேன். ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த நேரத்தில் என் இதய துடிப்பும் வேகமாகத்தான் இருந்தது. என் மனம் இப்போது மின்சாரம் வர வேண்டாம் என்றும் ராதா என்னை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்றும் நினைத்தது. ஆனால் இது ஒரு குழந்தைத்தனமான ஆசை. அது நிறைவேறப் போவதில்லை. மின்சாரம் திடீரென வந்துவிட்டது. ராதா தன்னை எனக்கு இவ்வளவு அருகில் கண்டதும் அவளுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. இருவரும் விலகி நின்றோம். சமையலறைக்கு சென்று பார்த்தேன். அங்கு எலிகள் பாத்திரங்களுடன் விளையாடி கொண்டிருந்தன. நானும் அலுவலகம் செல்ல ஆரம்பித்தேன். நாட்கள் வழக்கம் போல் சென்றன. ஒரு நாள் நான் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்தேன். ராதா வீட்டில் இல்லை. அப்பாவும் அம்மாவும் அவளது தோழியை பார்க்க சென்றிருக்கின்றாள் என்று கூறினர். ஆனால் நான் அவள் சிவாஜியை பார்க்கத்தான் சென்றிருக்கின்றாள் என்று அறிந்தேன். சிறிது நேரம் கழித்து ராதா திரும்பி வந்தாள். அவளது கண்கள் சிவந்து போயிருந்தன. அவள் நேராக அறைக்கு சென்றாள். நானும் அவளை பின்தொடர்ந்தேன். என்னை கண்டதும் ராதா விம்மி விம்மி அழ ஆரம்பித்தாள். அழுது கொண்டே அவள் என் தோளில் சாய்ந்தாள். நான் அவளது தலையை வருடி அவளை சமாதானப்படுத்தினேன். ராதா, என்ன நடந்தது என்று சொல்லு என்றேன். ராதா அழுது கொண்டே என்னிடம், சுரேஷ், சிவாஜி என் மீது சந்தேகம் கொள்ள ஆரம்பித்தான். நாம் இருவரும் தனியாக இருந்ததால் நாம் நெருக்கமாக இருந்திருப்போம் என்று நினைக்கின்றான் என்றாள். இதை கேட்டு எனக்கு வருத்தமாக இருந்தது. நான் ராதாவிடம், ராதா, இதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. நான் உனக்கு விவாகரத்து கொடுத்து விடுகிறேன். நீ சிவாஜியிடம் சென்று விடு என்றேன். இதை கேட்டு ராதா அமைதியாகிவிட்டாள். விவாகரத்து என்ற பெயரை சொன்னதும் என் இதயம் நடுங்கியது. ஏன் என்று தெரியவில்லை. எனக்கு இப்பொழுது ராதாவின் துணை பிடித்திருந்தது. ராதா நிரந்தரமாக என்னிடம் இருக்க வேண்டும் என்று என் மனம் விரும்பியது. நான் ராதாவுடன் என் வாழ்க்கையை தொடங்க விரும்பினேன்.
நான் ராதாவை காதலிக்கின்றேன் என்று சொல்வதில் தவறில்லை. எனக்கு அவள் மீது காதல் வந்துவிட்டது. இதை கண்டறிந்ததும் நானே ஆச்சரியப்பட்டேன். எல்லாவற்றையும் தெரிந்து என்னால் எப்படி ராதாவை காதலிக்க முடியும் என்று. ஆனால் ஒருவேளை இதுதான் திருமண மந்திரமோ? நமக்கு நம் துணையுடன் ஒரு காதல் தானாகவே வந்து விடுகிறது. காதல் என்பது ஒரு உணர்வு. அது மாயாஜால உணர்வு. இந்த காதல் உணர்வு வேண்டுமென்றே அல்லது திட்டமிட்டோ வரப்போவதில்லை. அது தானாக வருகிறது. நான் இப்பொழுது அலுவலகத்தில் இருக்கும்போது ராதாவை பற்றியே நினைத்தேன். சிவாஜியும் ராதாவை விவாகரத்து செய்யும்படி என் மீது அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தான். நானும் கட்டாயத்தில் விவாகரத்து மனுவை உருவாக்க ஆரம்பித்தேன். இதை பற்றி ராதாவிடமும் கூறினேன். ஆனால் அவள் எதுவும் பேசவில்லை. ஒருவேளை ராதா இந்த உறவை முறிக்காமல் தொடர்ந்து வாழலாம் என்று பேசுவாள் என்று நான் நம்பினேன். ஆனால் அவளது அமைதி என் மனதில் விரக்தியை ஏற்படுத்தியது. அன்று நாங்கள் மூவரும், நானும் ராதாவும் சிவாஜியும் வக்கீலின் முன் அமர்ந்தபோது என் இதயம் அழுதது. இன்று ராதா நிரந்தரமாக என்னை விட்டு பிரிய போகின்றாள். நான் விவாகரத்து மனுவில் கையெழுத்து போடுவதற்கு முன் ராதா என் கையை தடுத்தாள். சுரேஷ் விவாகரத்து கொடுப்பதற்கு முன் சில விஷயங்களை நான் சிவாஜி முன்னால் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அது தெரிந்த பிறகு அவன் என்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் நான் இந்த விவாகரத்து மனுவில் கையெழுத்து இடுவேன் என்றாள். நானும் சிவாஜியும் ஆச்சரியத்துடன் ராதாவை பார்த்தோம். ராதா தலைகுனிந்தபடி பேச ஆரம்பித்தாள். சிவாஜி, சுரேஷ் என்னை தொட்டிருப்பான், அவன் என் அருகில் வந்திருப்பான் என்று நீ நினைக்கின்றாய். இன்று நான் உனக்கு முழு உண்மையையும் சொல்ல விரும்புகிறேன். சிவாஜி, சுரேஷ் என்னை தொட்டான். ஒரு முறை அல்ல, பல முறை தொட்டான். திருமணத்தின் முதல் நாளிலேயே அவன் என் அருகில் படுத்துக் கொண்டான். அவ்வளவு அருகில் அவனது கைகள் என் மீது இருந்தன. அந்த இரவில் சுரேஷ் என்னை அவன் கைகளில் அணைத்து கொண்டு தூங்கினான். ஆமாம், நாங்கள் சேர்ந்துதான் தூங்கினோம். ஆனால் திட்டமிட்டு சேர்ந்து தூங்கவில்லை. அது தானாகவே நடந்தது. நாங்கள் சேர்ந்து தூங்கினோம். ஆனால் அதை தாண்டி எதுவும் நடக்கவில்லை. நாங்கள் எங்கள் எல்லையை கடக்கவில்லை. அதன் பிறகும் நான் பயந்தபோது சுரேஷ் என்னை அவன் கைகளில் அணைத்து கொண்டு என் பயத்தை குறைத்தான் என்றாள் ராதா. ராதா தொடர்ந்தாள். சிவாஜி, பலமுறை நான் துக்கத்திலும் வருத்தத்திலும் இருந்தபோது என் இதயத்தின் வலியை தீர்க்க ஒரு தோள் தேவைப்பட்டது. நான் சுரேஷின் தோளை தேடினேன். ஆனால் அது அனைத்தும் ஒரு நண்பனாகவும் ஒரு துணையாகவும் மட்டுமே நடந்தது. அவன் வேண்டுமென்றே என் அருகில் வரவில்லை. நானும் அவனை அப்படி செய்யவும் இடவில்லை. ஆனால் இதையெல்லாம் அறிந்தும் நீ என்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் நான் இந்த விவாகரத்து மனுவில் கையெழுத்து இடுவேன் என்றாள். சிவாஜி திகைத்து போய் ராதாவின் பேச்சை கேட்டான். அவனும், நீ என்னிடம் சுரேஷ் உன்னை ஒரு முறை கூட தொடவில்லை என்று கூறினாய். ஆனால் இப்பொழுது அவன் அருகில் வந்தான், மிகவும் அருகில் வந்தான் என்று கூறுகிறாய். நீங்களே பல முறை நெருக்கமாக இருந்தோம் என்று கூறும்போது நான் அதை தாண்டி எதுவும் நடக்கவில்லை என்று எப்படி நம்புவது? நீங்கள் இருவரும் இளைஞர்கள், உணர்வுகள் இருக்கும். என்ன நடந்தது என்று யாருக்கு தெரியும்? நீ ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளும் வரை நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்றான். சிவாஜியின் பேச்சை கேட்டு நானும் ராதாவும் அதிர்ச்சி அடைந்தோம். அப்பொழுது ராதா என் பக்கம் திரும்பி, சுரேஷ், எனக்கும் சிவாஜிக்கும் இருந்த அனைத்தும் உனக்கு தெரியும். நாம் எப்பொழுதும் சேர்ந்துதான் இருப்போம். நானும் சிவாஜியும் தனியாகவும் சந்தித்தோம் என்று உனக்கு தெரியும். ஆனால் நான் உனக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் சிவாஜியுடன் என் எல்லையை கடக்கவில்லை. அனைத்தையும் நான் என் திருமணத்திற்கு பிறகுக்காக வைத்து கொண்டிருந்தேன். இப்போது நான் உன்னிடம் கேட்க விரும்புகிறேன். நீ என் கையை பிடிப்பாயா? எந்த சந்தேகமும் இல்லாமல், எந்த பரிசோதனைகளும் இல்லாமல் என் கையை பிடிப்பாயா என்றாள். ராதாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவள் பேச்சை கேட்டு என் இதயத்தில் மகிழ்ச்சி அலைகள் ஓடின. நான் அவளது கைகளை என் கைகளில் பிடித்து கொண்டேன். ராதா, உன் கடந்த காலம் உனக்கும் சிவாஜிக்கும் எப்படி இருந்தது என்று எனக்கு கவலை இல்லை. நீ என் மனைவியானதிலிருந்து நான் உன்னை என் மனதால் ஏற்றுக்கொண்டேன். உனக்கான காதல் எப்பொழுது என் மனதில் தோன்றியது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் உன் மகிழ்ச்சிக்காக உன்னை சிவாஜியிடம் ஒப்படைக்கப் போயிருந்தேன். நீ எப்பொழுது உனக்கும் சிவாஜிக்கும் உள்ள காதலுக்காக அனைத்தையும் சகித்து கொண்டாய் என்று எனக்கு தெரியும். உன் மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது என்றேன். என் பேச்சை கேட்டு ராதா அழுது கொண்டே என் நெஞ்சோடு ஒட்டிக்கொண்டாள். இல்லை சுரேஷ், இப்பொழுதுதான் நான் உண்மையான அன்பை புரிந்து கொண்டேன். நான் இப்பொழுது உன்னை உண்மையாக காதலிக்கின்றேன். சிவாஜி, நீ போகலாம். என்னால் சுரேஷை விட்டு விலக முடியாது. நான் என் முழு வாழ்க்கையையும் அவனுடன் வாழ விரும்புகின்றேன் என்றாள். சிவாஜி சத்தமாக சிரித்தான். நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் காதலிக்க ஆரம்பித்தீர்கள் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும். நல்ல வேளை, நீ என்னை திருமணம் செய்து என் வாழ்க்கையை கெடுக்கவில்லை. உங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள் என்று கூறிவிட்டு சிவாஜி நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினான்.
நானும் ராதாவும் வீட்டிற்கு திரும்பினோம். என் மனம் மகிழ்ச்சியுடன் இருந்தது. ஆனால் ராதாவின் சிவந்த கண்களைக் கண்டதும் என் மனதில் ஒரு சிறிய சோகமும் இருந்தது. அவள் உண்மையாகவே என்னை காதலிக்கின்றாளா அல்லது சிவாஜியின் சந்தேகம் அவளுக்கு அவன் மீது கோபத்தை கொண்டு வந்துள்ளதா என்று எனக்கு புரியவில்லை. ஆனாலும் என்ன இருந்தாலும் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். நாங்கள் வீடு திரும்பியதும் சாப்பிட்டுவிட்டு அறைக்கு சென்றோம். ராதா கட்டிலில் படுத்தாள். நான் சோபாவை நோக்கிச் சென்றேன். நான் சோபாவை நோக்கிச் செல்வதைக் கண்ட ராதா, சுரேஷ், நீ என் மீது காதல் கொண்டிருப்பதாக சொன்னாய். அப்படி இருக்கையில் ஏன் என்னை விட்டு விலகிச் செல்கிறாய்? இப்பொழுது நீ என்னை உன் மனதால் ஏற்றுக்கொண்டாய். என் அருகில் வா என்றாள். அவளது வெளிப்படையான அழைப்பை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். நான் ராதாவை திரும்பி பார்த்தேன். நான் ராதாவுடன் என் உறவை எப்படி முன்னோக்கி எடுத்துச் செல்வது என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். ஆனால் ராதா ஒரு நொடியில் என் கவலைகள் அனைத்தையும் போக்கிவிட்டாள். நான் வேகமாக சென்று கட்டிலில் அவள் அருகில் அமர்ந்தேன். ராதா என் கைகளை பிடித்தாள். சுரேஷ், தெரியுமா, பல நேரங்களில் இரவில் எனக்கு உன் அருகில் வந்து உன் நெஞ்சில் தலையை வைத்து உன் மூச்சுக்காற்றை உணர வேண்டும் என்று தோன்றியது. உன் வாசனையை என் உடலில் இறக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் தோன்றியது. ஆனால் நான் எப்பொழுதும் என்னை கட்டுப்படுத்திக் கொள்வேன். நான் சிவாஜியின் சொத்து என்று நினைத்தேன். ஆனால் இப்பொழுதுதான் நான் உணர்ந்தேன் நான் உன் சொத்து என்று. எப்போது உன் மீது காதல் என் மனதில் நுழைந்தது என்று எனக்கு தெரியவில்லை. இன்று என்னை முழுமையாக்கு சுரேஷ். உன் அன்பால் என்னை நிரப்பு. உன் அன்புக்காக நான் எவ்வளவு காலமாக ஏங்கிக் கொண்டிருந்தேன். என் அறியாமையில் நான் சிவாஜியின் பின்னால் ஓடிக்கொண்டிருந்தேன். சிவாஜிக்கு என் மீது காதல் இல்லை. அவனுக்கு என் மீது காதல் இருந்திருந்தால் அவன் என் மீது சந்தேகம் கொண்டிருக்க மாட்டான். என்னை எந்த நிலையிலும் ஏற்றுக்கொண்டிருப்பான் என்றாள். அவளது வார்த்தைகளை கேட்டு நான் ராதாவை என் கைகளில் அணைத்துக் கொண்டேன். எங்கள் இருவரின் இதய துடிப்பும் ஒன்றாக இருந்தது. அந்த இரவில் நான் என் கணவன் கடமையை செய்தேன். ராதாவிற்கு அவளது உரிமையான காதலை கொடுத்தேன். என் மனதில் ஒரு சிறிய பயம் இருந்தது. ஒருவேளை ராதாவின் மனதில் சிவாஜி இருக்கலாம் என்று. ஆனால் காலப்போக்கில் அந்த எண்ணம் தவறு என்று நிரூபிக்கப்பட்டது. ராதா என்னை உண்மையாக காதலித்தாள். நான் இல்லாதபோது அவள் எனக்காக காத்திருப்பாள். நான் சிறிது நேரம் அவளை விட்டு பிரிந்து சென்றாலும் அவள் துடித்து போவாள். சிறிது காலத்திற்கு பிறகு சிவாஜியும் தன் நிலைக்கு ஏற்ற ஒரு பணக்கார வியாபாரியின் மகளை திருமணம் செய்து கொண்டான். இந்த செய்தி ராதாவிற்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. சிவாஜி தன் திருமணத்திற்கு என்னையையும் ராதாவையையும் அழைத்தான். நாங்கள் இருவரும் அவன் திருமணத்திற்கு சென்றோம். ராதாவுடன் சிவாஜியின் நடத்தை சாதாரணமாக இருந்தது. அவன் ராதாவிடம், ராதா, நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி சென்றது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒருவேளை சுரேஷ் தான் உனக்கு சரியான துணை. நானும் இப்பொழுது என் வாழ்க்கையில் முன்னோக்கி சென்று விட்டேன். அதனால் உன் மீது எனக்கு எந்த குறையும் இல்லை என்றான். சிவாஜி என்னையையும் கட்டிப்பிடித்து, நம் நட்பு எப்பொழுதும் இப்படித்தான் இருக்கும் என்றான். திருமணத்திலிருந்து திரும்பும்போது நான் ராதாவின் முகத்தில் ஏதோ ஒன்றை தேட முயற்சி செய்தேன். ஆனால் அங்கே அமைதியும் என் அன்பின் நிறங்கள் மட்டுமே இருந்தன. அவள் என் தோளில் தன் தலையை சாய்த்தாள். நான் காரை ஓட்டிக்கொண்டே ஒரு கையால் ராதாவை என் அருகில் இழுத்து கொண்டேன். அப்பொழுது என் மனதில் எந்த பயமும் சந்தேகமும் இல்லை. ராதா என்னுடையவள் மட்டுமே என்ற அமைதி இருந்தது.